ஹாய், வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யணும் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையானது வெங்காயம், காய்கறி, கொஞ்சம் மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய், நெய் உங்களுக்கு எவ்வளோ இஷ்டமோ அவ்வளோ போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் உண்டல்ல, பட்டை, கிராம்பு, அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை போட்டுக்கணும். அதனால் புரிஞ்ச பிறகு பச்சை மிளகா, இதில் கொஞ்சம் பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா போடுறதுனால தப்பு இல்லை, ஏன்னா நம்ம மிளகாப்பொடிலாம் போடுறதில்ல, அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பல்லாரி போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் அப்படி சுருங்கினாலே போதும், இல்லாட்டி கலர் மாறிடும். அது நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ரெண்டு ஸ்பூன் போட்டேன், ஏன்னா மிளகாப்பொடி, பிரியாணி மசாலா அப்படி எதுவும் போடுறதில்ல, அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச காய் இது போட்டு நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காயெல்லாம் ஒன்றா ஆகின பிறகு கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா உண்டு, புதினா இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி மட்டும்தான் போட்டுக்கிட்டேன். இது நல்லா வதங்கின பிறகு தேங்காய் பால் ஊற்றணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அல்லது 1.25 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றலாம், அது நல்லாயிருக்கும். நான் வந்து 1.5 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றினேன். ஓரளவு நல்லா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா கொதித்த பிறகு அரிசி போட்டிருந்தேன். அரிசி ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் உப்பு போடல அந்த தேங்காய் பாலில், மறந்துட்டு, அதனால் அரிசி போட்ட பிறகு உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்ட பிறகு இந்த அரிசியும் அந்த தேங்காய் பாலும் ஓரளவு சமமாக வந்த பிறகு தண்ணி கொஞ்சம் வற்றின பிறகு தோசைக்கல்லை வச்சு தம் போடணும். தோசைக்கல் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அது மேலே இதை வச்சுட்டு அந்த லிட்டை வச்சு மூடியிருந்தேன், ஏன்னா அதில் வந்து லைட்டாக டிஷ்யூ பேப்பரை சுருட்டி வச்சுருந்தேன், ஏன்னா அதில் ஓட்டை இருக்காது வழியா, இது தம்லாம் நிற்காதுன்னு சொல்லி டிஷ்யூ பேப்பரை சுருட்டி வச்சுருந்தேன். அவ்வளோதான். இந்த கல் வச்சுருந்தேன், அப்புறம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் எடுத்துட்டேன், பயமாக இருந்துச்சு வெடிச்சிருமோன்னு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஃபுல் லோ ஃப்ளேமில் வைக்கணும். அதுக்கு அடுத்து 10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கணும். வச்ச பிறகு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணோம். டோட்டலி 20 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான், புலாவ் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.